Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை. நேற்றைய தினத்துக்குரிய கிருபை இன்னைக்கு இல்லை. நேற்றையுடைய பிரச்சனை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை சுற்றியும் விரோதிகள் இருக்கிறாங்க. எனிமீஸ் அப்படியே எனக்கு விரோதமா பேசுறாங்க, எனக்கு விரோதமா குழி நோண்டுறாங்க, எனக்கு விரோதமா என்னென்னமோ பிளான் பண்றாங்க. நான் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல. வேலை ஸ்தலத்தில் இல்லை என்று சொன்னால் வெளியே எந்த இடத்துல, ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக இருக்கலாம், நீங்கள் மேலே வரக்கூடாதபடிக்கு உங்களை என்ன பண்ணலாம், தடுத்து நிறுத்தலாம். நீங்கள் வெளியே வராதபடிக்கு உங்களுக்கு விரோதமாக என்னென்னவோ பிளான் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். பாருங்களேன், அவரே சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி, பாருங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். கொடுமையான மனுஷனுக்கு தப்புவிக்கிறாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஐயோ இந்த மனுஷங்கிட்ட யாரு வேலை செய்வா, இவர்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை விலக்கி காக்க போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேலே உங்களை உயர்த்தி வைக்க போறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை அளவுக்கு உங்களை தாழ்த்துறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்களோ, அந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, எகிப்துல இருந்த மோசேயை ஆண்டவர் மறுபடியும் எகிப்து கொண்டு வந்து அவனை உயர்த்தி வைத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அப்படித்தான் நடத்த போறார். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களை கூனி குறுகி ஒண்ணுமில்லை, வேஸ்ட், தண்டம், யூஸ்லெஸ் என்று சொன்னாங்களோ, நோட் பண்ணிக்கங்க, அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போறார். அங்கதான் உயர்த்த போறார். திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர். பாருங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்துகிறார். உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்புறாங்களோ அத்தனை பேருக்கு மேல உயர்த்துற. ஒருவேளை உங்க மேனேஜர் உங்களுக்கு விரோதமா எழும்புனார்னா, உங்க மேனேஜருக்கு மேல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க போறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல யாரு உங்களுக்கு மேலானவங்க தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க, நம்மளை அழுத்துவாங்க, ஒன்னுலன்னு ஆக்குவாங்க. அவங்களுக்கு மேல நம்மளை உயர்த்தி வச்சிருவாரு. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு திருப்பி அப்ரோச் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அது பார்த்து புரிஞ்சுக்கங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க, கொடூரமான மனுஷன், இவங்க எல்லாவற்றையும் இனி நீங்கள் பார்க்க போகிறதில்ல. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே சூழ்நிலையெல்லாம் மாற்றி கொடூரமான மனுஷன் இருந்து விடுதலை ஆக்கி, ஆண்டவரே இவர்களை குறை சொல்லுகிற வேதனைப்படுத்துகிற ஆட்கள் இருந்து விடுதலை ஆக்கி இவர்களை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார்.